எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சத்யநாத் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்தில் இந்த தீபாவளிக்கு நம்ம என்ன பலகாரம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கை முறுக்கு. இந்த கை முறுக்கு பண்ணும்போது ஒருத்தர் ஒரு பக்கத்தில் போனாங்க. இப்போது திருநெல்வேலி போனால் அங்கே கை முறுக்கு பண்ணுற பக்கம் வேறு, திருச்சி போனால் பண்ணுற பக்கம் வேறு, காரைக்குடி போனால் பக்கம் வேறு. அந்த மாதிரி இவங்க பண்ணுற பக்கம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். இந்த கை முறுக்கில் 2 வரி, 3 வரி, 5 வரி, 7 வரி, 9 வரி, 11 வரின்னு இருக்குது. அது இல்லாத நம்ம வரிசையில் வைக்கிறதுக்கு தாமரை மாதிரி, கலசம் மாதிரி, மயில் மாதிரி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஸ்டார் மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி தருவோம். அது கலரில் பண்ணி தருவோம். யாரை மீட் பண்ண போனால் குப்புசாமி சார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அச்சு கேட்டரிங்கோட உரிமையாளர். அரிசி மாவு, உளுத்த மாவு, பொட்டுக்கடலை மாவு இதை போட்டு சரியான பதத்தில் எடுத்து கையில் சுற்றி சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இனிஷியலாக வந்து அந்த முறுக்கு சுத்தது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஆனால் பழக வந்துடும். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 விரலை வச்சு இந்த லைட்டை பரட்டி விடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அரியன்னு இருக்காரு, அவர் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறாரு. எப்படி நுணுக்கமாக பண்ணுறாங்க, அது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் சொன்னார், அந்த கை முறுக்கு பற்றி வந்து எங்கள் கை முறுக்கு வந்து நான் பண்ணுற பக்கம் வந்து நிறைய முறுக்கு போகுது, நிறைய கேட்டரஸ் மட்டும் இல்லாமல் ஆமாம் சார், மற்ற மக்களும் நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்லா சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த முறுக்கை பற்றி கேட்டுருந்தீங்களா வந்திருக்கேன். ஆமாம். ஸோ இந்த கை முறுக்கை பற்றி சொல்லுங்கள். அதாவது நம்ம கை முறுக்கு வந்து சீரக சம்பா பச்சரிசியில் பண்ண போகிறோம். அதுவும் பட்டர் போட்டு வெண்ணெய் போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலே கை முறுக்கு தான். என்ன தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். சொல்லிடுறேன் சார். கை முறுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கிலோ, வெண்ணெய் 150 கிராம், வறுத்து அரைச்ச உளுத்த மாவு 100 கிராம், பொட்டுக்கடலை மாவு 50 கிராம், உப்பு 20 கிராம், ஜீரகம் 10 கிராம், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், பொரிக்கிறதுக்கு தேவையான கோல்ட் வின்னர் ஆயில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசி வந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா 3-4 டைம் கழுவி ஊற வச்சிடணும். ஓகே. 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடித்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா ட்ரை ஆகிடணும். ஆனால் காயக்கூடாது, அந்த ஈரம் அரிசியில் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ இந்த காய வைக்கிற பக்கம் சொன்னீங்களே, எந்த அளவுக்கு காயணும்னு சொல்லி கேட்குறேன். அதாவது சார் ஒரு 10% ட்ரை ஆகிடணும். ஓகே. ஒரு 90% ஈரம் இருக்கணும் அரிசியில். ஓகே. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அரைக்க சொல்ல அந்த மாவு வந்து நல்லா உபரியாக வரும். ஓகே. அரிசி வந்து நல்லா ட்ரையாக காஞ்சிட்டு இருந்தோம்னா அந்த நைஸ் வராது. நம்ம கையில் சுத்த சொல்ல அது வந்து சுத்தத்துக்கு இதுவாக வராது, சரியா வராது, சரியா உடைய இருக்கும், உடைய ஆரம்பிக்கும். அதான் விஷயம். சரி. ஸோ அதனால் 10% மட்டும் காஞ்சா போதும், 90% ஈரத்தன்மையோட இருக்கணும். சரி தான். ஏன்னா கை முறுக்கு சுத்தது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. நிறைய பேருக்கு வந்து ரெகுலராக பண்ணுற அந்த முறுக்குக்கும் கை முறுக்கு மாவும் ஒன்று நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, வித்தியாசங்கள் இருக்குது. மாவு பிசைஞ்சிட்டா உடனே சுற்றி உடனே ஆயிலில் போட்டுடணும். அப்படி விட்டுட்டா முறுக்கு வந்து கலர் ரெட்டாக ஆரம்பிச்சிடும், கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஆமாம், கலர் மாற ஆரம்பிச்சிடும். இந்தாங்க பட்டர். என்ன காரணம் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து தனியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு அரிசி மாவு போடுறதுக்கு காரணம் ஏன் சார்? இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ண சொல்ல எல்லா மாவுலேயும் கலந்த மாதிரி வரும். நீங்கள் மாவு போட்டுட்டு வெண்ணெய் போட்டிங்கன்னா வெண்ணெய் வந்து டக்குன்னு மிக்ஸ் ஆகாது. சரி, ஓகே. அதனால வந்து ஃபஸ்ட்டு வெண்ணெய், சால்ட்டு, ஜீரகம், பெருங்காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு கலந்து வச்சிங்கன்னா, கலந்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டிங்கன்னு வச்சுக்க, இந்த சால்ட்டு, பெருங்காயம், ஜீரகம்லாம் அந்த மாவில் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ரைட். இப்போ இந்த வெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களே, இந்த வெண்ணெயில் வந்து சால்ட் வெண்ணெய் இருக்குது, உப்பு இருக்க வெண்ணெய் இருக்குது, உப்பு இல்லாத வெண்ணெய் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம வந்து நார்மல் வெண்ணெய் தான் சார், சால்ட் வெண்ணெய் இல்லை. உப்பு இல்லாத வெண்ணெய். ஆமாம் சார். சரி, ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் உப்பு போடுறோம். ஆமாம் சார். ஜீரகம், பெருங்காயம் பெருங்காயம் போடுறது. இதுக்கப்புறம் ஜீரகம். எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. சில பேர் வந்து கை முறுக்கு டால்டா போடுறாங்க. அந்த டால்டா போடுறதுக்கும் பட்டர் போட்டு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்குது சார். அதாவது டால்டா வந்து சாஃப்ட்னஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கும், வெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். அதே டைமில் வந்து நம்ம டால்டா போட்டு பண்ணுறதோட வெண்ணெய் போட்டு பண்ணிங்கன்னா ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அந்த ஆயில் ஸ்மெல்லு, அந்த சிக்கு வாசனை வராது. வந்து மாவு போட்டுறோம். ஆமாம். போதுமா? எல்லாத்தையும் போடலாமா? போட்டுருங்க சார், மொத்தம் போட்டுருங்க. லைட்டாக அந்த வெண்ணெயோட அந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உளுத்த மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு உளுத்த மாவு போடக்கூடாதுன்னா உளுத்த மாவில் வந்து பிசு தன்மை இருக்கும், அது ஒட்டுற மாதிரி. அதை வந்து வெண்ணெயோட போட்டிங்கன்னா அரிசி மாவோட சேராது. வெண்ணெய் அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உளுத்த மாவு, பொட்டுக்கடலை மாவு போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். வெரி குட் இன்ஃபர்மேஷன். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எத்தனை வருஷம் முறுக்கலாம் பண்ணுறீங்க? அது முறுக்கு தான் சார். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 20-22 வருஷத்துக்கு மேலே இருக்குது சார். ஃபஸ்ட்டு கற்றுனது முறுக்கு தான். அதுக்கப்புறம் தான் நம்ம சமையல் ஃபஸ்ட்டு முறுக்கு ஐட்டம் தான். சரி, ஓகே. டன். இப்போ இதுமாதிரி மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நல்லா வெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து அந்த உளுத்த மாவை, பொட்டுக்கடலை மாவு போட்டலாம். சரி, ஓகே. இந்தாங்க பொட்டுக்கடலை மாவுன்னு தரேன்.
வந்து இந்த மேல் மாவு எல்லாம் போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இந்த அரிசி மாவு வெண்ணெல்லாம் போட்டுருங்களா, சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் கலந்துட்டு உடனே அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். சரி, ஓகே. இந்த தண்ணி ஊற்றுறது மெஷர்மெண்ட் என்ன வச்சுருக்கீங்களா? மெஷர்மெண்ட் இல்லை சார், நம்ம தேவையான அளவுக்கு தான். நம்ம எந்த பக்குவத்துக்கு சுற்றுறோமோ அந்த பக்குவத்துக்கு தண்ணி விட்டு பிசைச்சிக்கணும். சரி, ஓகே. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சிங்கன்னா சுத்த முடியாது, மீடியமான டைட்டாக இருக்கணும் கொஞ்சம். ஓகே. நம்ம அப்போ தான் நம்ம வந்து சுத்தத்துக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றி சுற்றிட்டிங்கனாலும் முருகு சுற்றணும்னா அடியில் வந்து எழிஞ்சா மாதிரி வந்துடும். எப்படி சொல்லி அடியில் முருகு சுற்றணும்னு அடியில் வந்து தட்டை மாதிரி ஆகிடும். ஃபினிஷிங் வந்து ரெண்டு பக்கம் இருக்காது, ஷேப் கிடைக்காது. சரி, ஓகே, டன். அதனால தண்ணி வந்து கரெக்டான தண்ணி ஊற்றி பிசைக்கணும், பிசை சொல்லணும். அப்போ எனக்கு ஒன்று பண்ணுங்க, இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பக்குவத்தை காட்டுங்க. இப்போ நம்ம மாவு பிசைறதுக்கு முன்னாடி கோல்டு வினர் ஆயில் ஊற்றி பற்ற வச்சிடலாம். சரி, ஓகே, டன். அப்போ மிக்ஸ் பண்ணுறோம், சைடில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றுறோம். மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ரெடியாச்சு. இது பாருங்க சார், இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைக்கணும். இந்த டைட்டு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப லூஸ் இல்லாமல் டைட் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம சுத்தத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆமாம். இப்போ சுத்தலாமா? சுத்தலாம். சரி, ஓகே, டன். சுத்துங்க. இப்போ வந்து நம்ம காரைக்குடி சைடு, திருச்சி சைடுலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாங்க. நம்ம வந்து கோல்டு வினர் ரீஃபண்ட் ஆயில் தான். ரைட்டான விஷயம் தான். நான் லாஸ்ட் டைம் திருச்சியில் பண்ணும்போது, காரைக்குடியில் பண்ணும்போது, முக்கியமாக கள்ளக்குறிச்சியில் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. ரைட்டான விஷயம். இப்போ இது எப்படி சுற்றுறோம்? இப்போ வந்து நம்ம பிளேட்டில் சுற்றிட்டு ஆயிலில் போடுறோம். எத்தனை சுற்றுறோம்? 7 சுற்று. 7, ஓகே. இப்போ கொடுக்குறவங்களாம் சின்னதாக சுற்றுங்க. அதாவது கொடுக்குறவங்க வந்து 3 சுற்று 2 சுற்று நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம 7 சுற்று எது சுற்றுனா அது வந்து கல்யாணத்துக்கு வருஷம் வைக்கிற முறுக்கு. இது வந்து மாப்பிள்ளை வீட்டு கொடுத்துக்கு 7 சுற்று குத்துருவோம், பொண்ணு வீட்டுக்கு 5 சுற்று அந்த மாதிரி கொடுப்போம். ஓ, அப்படி வேறு இருக்கு. அப்படி, ஆமாம். இப்போ இந்த தீபாவளி கொடுக்குறவங்களெல்லாம் சின்ன சுற்று, சின்னது 3 சுற்று 2 சுற்று சுற்றுங்க, பார்த்துக்கலாம். நம்ம சுற்றும் போது நம்ம கையில் லைட்டாக ஆயில் தொட்டுங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் அந்த சுற்றுறது முறுக்கு வந்து சுற்று நல்லா தெளிவாக அழகாக வரும். அதான் இந்த சும்மா ஒட்டாமல் இருக்கும். ஆமாம். சரி, ஓகே. அது எப்படி சுற்றுறீங்க? இந்த 2 விரல முன்னாடி இருக்கு, பெரிய விரல பின்னாடி இருக்கு. ஆமாம், 3 விரல தான், கட்டை விரல் ஆள்காட்டி விரல் 3 விரல தான். நம்ம அப்படி அழுத்தி அப்படியே சுற்றுனீங்கன்னு வச்சுக்க, அப்படியே நல்லா அழகாக பிரிய வரும். அப்படி திருப்பி வரும். ஆமாம், அழுத்தி திருப்பணும். ஓகே. நானும் கற்றுக்கணும் பார்க்குறேன், மறந்து போகிறது, கற்றுக்க முடியல. ஆனால் அடுத்த வாட்டி உங்களுக்கு நானே பண்ணி காமிக்கிறேன். அது ஒரு டச் விட்டால் விட்டுரும்ல? ஆமாம் சார், ஆமாம். அது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்படி மாவு பத்தலைன்னா திருப்பி வந்து லைட்டாக சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். ஆமாம் சார். ஓகே. அது நம்ம டெய்லியும் பண்ணி பழகிடுச்சுன்னா அது வந்துடும். அதாவது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஈஸியாக வரும். நம்ம ட்ரை பண்ணுறது, நம்ம ட்ரை தான். இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகே. இப்போ இந்த முறுக்கு சுற்றுறீங்கல்ல, இந்த சுற்றும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த மெஷர்மெண்ட் அளவு வச்சுருப்பாங்க. 1 கிலோவுக்கு வந்து 1 கிலோ அரிசி மாவுக்கு வந்து இத்தனை முறுக்கு வரும், இத்தனை கிலோ வரும் இருக்குல்ல, அந்த மாதிரி எத்தனை பீசஸ் வரும்? அதான் சார், வந்து இது வந்து 1 கிலோ மாவு போட்டிங்கன்னா ஒரு 1.25 கிலோலேருந்து ஒரு 1.5 கிலோக்குள்ளே வரும். பீஸ் வந்து ஒரு 30-40 பீஸ். 30-40 பீஸு. அப்போது நம்ம வீட்டில் தீபாவளி டைமில் இந்த மாதிரி பண்ணுறேன்னா ஒரு 4 கிலோ போட்டால் போதும், ஆளுக்கு 10 முறுக்குன்னு சொல்லி ஒரு 40 வீட்டுக்கு குத்தலாம். குத்தலாம். ரைட்டா? 4 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 100-125 பீஸ் வரும். எல்லாரும் குத்தலாம். அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எல்லாத்தையும் சுற்றிட்டு சரி எனக்கு அந்த ஃப்ரை பண்ணுற பக்குவத்தை அடுத்தது காட்டுங்க. சொல்லிடுறேன். ஏன்னா முறுக்கு ஃப்ரை பண்ணுற பக்கம் முக்கியம் இல்லை? கண்டிப்பாக சார். இது ஃப்ரை பண்ணுறது வந்து ஒரே டைமில் ஃப்ரை பண்ண மாட்டீங்க? ஒரே இல்லை, எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரவேக்காடு போட்டு எடுத்து வச்சுக்கோம். அரவேக்காடு போட்டு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு போட சொல்ல முழுவேக்காடு வந்து ஒரே மாதிரி ஒன்றா போட்டுருவோம். ஓகே. ஏன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லா முறுக்கும் ஒரே கலராக வரும். நம்ம முறுக்கும் டக்குன்னு ஆயிலில் போட்ட மாதிரி இருக்கும், செவக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு முறுக்காக போட்டு எடுத்திங்கன்னு வச்சுங்க, வேக்காடு கொடுத்தீங்கன்னா டைம் ஆகினே இருக்கும். நம்ம சுற்றுறது அரவேக்காடு எடுத்து வச்சுட்டா கலர் மாறாது. அதுக்கப்புறம் ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வந்து இருக்கும், எல்லாம் ஒரே கலராகவும் இருக்கும். சரி, ஓகே. அப்போ எனக்கு எல்லாம் சுற்றிட்டு சரி ஃப்ரை பண்ணும்போது கொடுங்க, நான் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? டன். அதாவது சார், இப்போ ஆயிலில் போட சொல்ல ரொம்ப காய்ச்சல் இருக்கக்கூடாது, மீடியமான சூடு தான் இருக்கணும். ரொம்ப காய்ச்சல் வச்சுன்னா டக்குன்னு செவந்துடும், உள்ளே வேகாது. மீடியமான காய்ச்சல் வச்சு தான் போட்டுடணும். சரி, டன். ஓகே. அது போடும்போது தட்டோடு உள்ளே அரைக்கிறோம், ரைட்டா? ஆமாம் சார். ஒரு 2 நிமிஷம் அந்த முறுக்குலாம் வெந்து மேலே வர வரைக்கும் அடுத்த தட்டு போடலாம். அடுத்த தட்டு போடலாம். ஆமாம் சார். இப்போ வீட்டில் நம்ம தட்டு இல்லைன்னா நம்ம நார்மல் தட்டுகளும் யூஸ் பண்ணிக்கலாம்ல? நார்மல் தட்டு யூஸ் பண்ணுறதோட நம்ம இப்போ ஜல்லிகண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே சுற்றி கூட போடலாம். நல்ல விஷயம். ஆமாம். எதெல்லாம் ஆப்ஷனோ உங்களுக்கு நான் கேட்டுறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி தட்டெலாம் வச்சிருக்க மாட்டோம், எப்பவும் யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் ஜார்னி பெரிய ஜார்னி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுற்றிட்டு அப்படியே ஜல்லிகண்ணி எல்லா வீட்டிலும் இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம ஹாஃப் டன் தான் பண்ணுறோம். ஆமாம் சார். சரி, ஓகே.
இப்போ வந்து அரவேக்காடு போட்டாச்சு ஆ, சார். சரி. இப்போ வந்து மொத்தத்தையும் முழுவேக்காடு போட்டுடலாம். ஓகே. இப்போ இந்த அரவேக்காடு நம்ம எடுத்தோம்ல, அதாவது ஹாஃப் டன் எண்ணெயில் எடுத்துட்டோம். எடுத்த பிறகு இதுக்கு ரெஸ்ட் விடுறோமா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விடணுமா, இல்லை உடனே போடலாமா? உடனே போட்டலாம். ஏன் மொத்த முறுக்கு நம்ம மாவு பிசைஞ்சது எல்லாம் சுற்றிட்டோமா அது உடனே போட்டலாம். சரி, ஓகே, டன் டன். அப்போ போடுங்க போடுங்க. இப்போ இந்த முறுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் நுணுக்கமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாவு எப்படி அரைக்கிறோம், எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், அந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு அந்த பக்குவம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி சுற்றுறோம், ஃப்ரை பண்ணுற பக்குவம், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம், உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி உங்கள்கிட்ட யார்கிட்ட இருந்துன்னா நாங்கள் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பலாம். அனுப்பிச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். அதே டைமில் நம்ம சேனலை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைஸ் வைஸில் பண்ணி கொடுத்துட்டீங்க. வெரி குட். இது வந்து எத்தனை? 9 சுத்து. 9 சுத்து. இது 9 சுத்து. ஆமாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுக்கப்புறம் இது 5. 7 சுத்து. இது 7. இந்த 9 சுத்து யாருக்கு தருவாங்க? அதாவது இது வந்து வரிசைக்கு வைக்கிறது சார். வரிசைக்கு. ஓகே. 9 சுத்து 7 சுத்தம் வரிசைக்கு வைக்கிறது. ஓகே. இது வந்து பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு. இது மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஆமா, வரிசை வைக்கிறது. இது பொண்ணு வீட்டுக்கு. ஆமா சார். ஆமா. இது வந்து நமக்கு. நமக்கு. அப்படி சொல்லுங்க, தீபாவளிக்கு. ஆமா சார். சரி, ஓகே. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்த்துட்டேன். ஏன்னா எல்லா வீட்டுக்கும் சொல்லிருக்காரு, நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதான் நானே கேட்டுட்டே இருந்தேன். டன். சரி, ஓகே. முறுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுக்கும்போது நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல அந்த முறுக்கு அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் அந்த லைட்டான அந்த ஒரு அந்த லைட் ப்ரௌன் கலரில் அந்த கலர் நல்லா வந்திருக்கு. அது க்ரன்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த முறுக்கு ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது என்னது? அந்த எண்ணெய் வடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம் சார். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த முறுக்கு வந்து நிற்க வச்சிட்டிங்கன்னா, அதாவது ஆமாம் இப்படி நிற்க வச்சிடணும். அந்த மாதிரி நிற்க வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக இறங்கிடும். ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி வச்சோம். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது மாதிரி நார்மல் முறுக்கு பண்ணுறது வேறு, கை முறுக்கு பண்ணுறது வேறு. கை முறுக்கு ரெடி பண்ணி முடிச்ச பிறகு இப்படி நெடுக்க இப்படி வச்சுருவாங்க. 1 by 1 அடிக்கிடுவாங்க. கீழே வந்து ஒரு பட்டர் ஷுகரை போட்டு அடிக்கிடுங்க. அடுக்கினா தான் அந்த எண்ணெய் எல்லாம் வடிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ரைட்டாண்ணா? ஆமாம் சார். முக்கியமான விஷயம் சொல்லணும்ல, அப்புறமா தான் நல்லா இருக்காது. தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு அருமையான முறுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அந்த முறுக்கு உடைக்கும் போது அப்படி முறு தன்மை. ஆமாம் சார். இந்தாங்க, உங்கள் முறுக்கு நீங்களே சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணலாமா? நல்ல முறுமுறுப்பு தன்மை. கரகரன்னு இருக்கு. நல்லா கரகரன்னு இருக்குது. இந்த முறுக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, கை முறுக்கு வந்து பட்டர் போட்டு சாப்பிடும்போது அந்த கரகரப்பு தன்மை, முறுமுறுப்பு தன்மை சொல்லுவோம்ல, அது நல்லாவே இருக்குது. அதே டைமில் அந்த டேஸ்ட் அந்த பட்டரோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுவே வந்து நீங்கள் டால்டா போட்டு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்னன்னா அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஆனால் இந்த முறுமுறுப்பு தன்மை கொடுக்காது. நல்லா வந்திருக்கு. வெரி குட் முறுக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த தீபாவளிக்கு எங்கள் முறுக்கு உங்களுக்கு கொடுத்தல எங்களுக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நல்ல ஒரு தரமான ஒரு பக்குவமாக அந்த கை முறுக்கு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நிதானமாக அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அப்படி என்னால் முடியலன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் தீபாவளி பலகாரங்கள் எல்லாமே கிடைக்கும். அதாவது தீபாவளி பலகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க அதிரசம், முறுக்கு, சீடை, தட்டை, வேறு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்வீட் எல்லாமே, ஸ்நாக்ஸ் எல்லாமே, மிக்சர், காராபூந்தி, பொடி எல்லாமே ஸ்வீட். அதே மாதிரி ஜாங்கிரி, பாதுஷா, லட்டு, மைசூர் பாக், ஸ்பெஷல் மைசூர் பாக், ஹார்லிக்ஸ் மைசூர் பாக், எல்லா ஸ்வீட்டும், குலோப் ஜாமுன், மக்கன் பேடா, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணுறோம். சரி, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களோட நம்பர் தரேன் சார். எங்கள் சாரு பேர் குப்புசாமி, அச்சு கேட்ரிங். ஃபோன் நம்பர் 7904184488 9789750705. கால் பண்ணுங்கள். உங்கள் வீடை தேடி பலகாரம் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ பாய். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.